த பிக்கப் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் படத்தை இப்போ தமிழில் பிரைம் வீடியோவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்குது, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, அதே மாதிரி இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இந்த சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த படத்தோட கதையை எங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இருந்து கேஷ் எடுத்துக்கிட்டு வரக்கூடிய ஒரு ட்ரக்கை வச்சு தான் இந்த படத்தோட கதையை ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த ட்ரக்கில் 2 கார்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தர் வந்து டிரைவராகவும் இன்னொருத்தர் வந்து இன்சார்ஜாகவும் இருக்காங்க. அப்படி இவங்க 2 பேரும் அந்த கேஷை எடுத்துக்கிட்டு 90 மைல் சிக்னலே இல்லாமல் ட்ராவல் பண்ணணும். அப்படி இந்த விஷயத்தை நோட்டீஸ் பண்ண இந்த வில்லனோட கேங் வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட ட்ரக்குக்கு பின்னாடி சைலண்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. எதுக்காக அப்படின்னா, அந்த பணத்தை கொள்ளையடிக்கிறதுக்காக அவங்கள வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. இப்போ இதுக்கப்புறம் இவங்க நினச்ச மாதிரி அந்த பணத்தை கொள்ளையடிச்சாங்களா இல்லையா, இவங்களால் அந்த 2 பேருக்கும் வரக்கூடிய பிரச்சனைகளா என்ன, இதுக்கப்புறம் இந்த படத்தில் நடக்க போகிற விஷயங்களா என்ன அப்படிங்கிற இதெல்லாம் தான் இந்த படத்தோட கதை. இந்த படம் வந்து ஒரு செம்ம ஆக்ஷன் காமெடி ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். அதுலேயும் இந்த படத்தில் வரக்கூடிய இந்த 2 கேரக்டருமே, அதாவது ஹீரோவாக இருக்கட்டும் இந்த டிரைவராக இருக்கட்டும், இவங்க 2 பேருமே ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாங்க. இவங்க 2 பேருமே அந்த ட்ரக்கில் உட்காந்து பேசிக்கிட்டு இந்த காமெடி பண்ணிக்கிட்டு வரதெல்லாம் பார்க்கும்போது நல்ல காமெடியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. இவங்க 2 பேருமே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய அந்த சேசிங் சீன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த ட்ரக்குக்கு பின்னாடி 2 வண்டி வருது, எப்படியாவது அந்த பணத்தை கொள்ளையடிக்கணும் அப்படின்னு. இந்த சேசிங் சீன்ஸ் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். நல்லா இருந்துச்சு, நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் வரக்கூடிய காமெடியெல்லாம் நிறைய இடங்களில் நல்லாவே ஒர்க் ஆகிருக்கு. அதில் இந்த படம் வந்து தமிழில் இருக்க வச்சு இந்த காமெடியெல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. மொத்தத்தில் இந்த படத்தை ஃபேமிலியோட கண்டிப்பாக ஒரு வாட்டி பார்க்கலாம்.